பெண் வீட்டில் இருந்து தசை நடத்துதுன்னா பிரத்திங்கரா வழிபாடு தான் நான் அதிகமாக சஜஷன் பண்ணுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு பண்ணுவேன். வாராகி. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம காளி கோயில் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம். இல்லை சார் ராகு வந்து பாருங்க இவங்க தாரத்தில் வந்து பாருங்க ஆண் வீட்டில் இருக்கிறாரு, ஆண் வீட்டில் இருந்தால் சர்வேஸ்வரர் வழிபாடு எடுக்கலாம், சர்வேஸ்வரர் எடுக்கலாம், லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எடுக்கலாம். ஸோ அப்படி எந்த வீட்டில் இருக்கிறாரு அது முக்கியம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக வந்து ராகு இந்த வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டில் இருக்கிறாரு நம்ம பிரத்திங்கரா வழி அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவர் என்ன வீட்டில் இருக்கிறார். சந்திரன் குடி காட்டிட்டாருன்னா இப்போ நீங்கள் இம்மிடியா போயிட்டு வரீங்க, நேராக உடனே நீங்கள் போறீங்க பிரத்திங்கரா கோயில் போறீங்க, வேலை செய்யணும்னா கட்டாயம் வேலை செய்யும். ஆனால் போக மாட்டாங்க. நம்ம சொல்றத சில பேர் கேட்க மாட்டாங்க. சில பேர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லுவோம், சில பேர் போவாங்க, சில பேர் போக மாட்டாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன இந்த கோயில் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கோயில் பரிகாரங்கள் மட்டும்தான் இருக்கும். கோயில் பரிகாரம் மட்டும்தான் இருக்கும். வேற எதுவுமே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய என்ன கர்ம வினை அந்த கர்ம வினைக்கு உண்டான கோயில் கட்டாயம் கொடுத்துருவேன். அந்த கர்ம வினைக்கு ஏன் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் சார். கடன் பிரச்சனை இருக்குமா? கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. நம்ம தான் அதை தேடிக்கணும். கோச்சார சந்திரன் அது மேலே போகும்போது தான் நமக்கு உண்டான அது என்ன வழிபாடு கொடுத்தா இவங்களை வேலை செய்யும். அதுக்கு ஒரு பிரச்சனை போடுவோம். அதுக்கு ஒரு பிரச்சனை. சும்மா போயிட்டு வந்தீங்கன்னா அது வேலை செய்யுமானா வேலை செய்யாது. அதுக்கு உண்டான ஒரு அந்த பிரசன்னம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லா கோயில் வழிபாடு கொடுக்குறது. இது சும்மா வந்து 50 ஒரு 4 கோயில் போயிட்டு வாங்க அப்படின்னு 19 மற்றவங்களாம் எழுதி கொடுக்குறாள் நான் கிடையாது. ஏன்னா நான் எல்லா கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2014 பல கோயில் போயிட்டு வந்துட்டேன். ஏன் சில பேருக்கு எல்லா கோயிலுக்கும் போனால் உடனே கேட்கும், சில பேருக்கு போனால் ஏன்னு வேலை செய்யாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போதான் நீங்கள் உள்ளே போகணும். தசா புத்தி அந்தரம் இந்த 3த்தை மீறி எந்த ஒரு சம்பவமும் நடக்காதுங்க. என்ன கோச்சாரம் வந்தாலும் வாய்ப்பே கிடையாது. இந்த 3 பேர் தான் முக்கியம். தசா புத்தி அந்தரம். தசான்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, புத்தின்றது ஸ்டேட்டு. சார் அந்தரநாதம் என்ன சார் வேறுன்னா சாதாரணமாக ஒரு அந்த எம்எல்ஏ கவுன்சிலர் மாதிரி வந்தால் டக்குன்னு போயிடுற மாதிரி. அதான் அது இவங்களாம் வந்து அந்தரநாதன்லாம் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் தான் மேக்சிமம். அந்தரநாதன் வந்து ஒரு 3 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் புத்திநாதன்றது ஒரு சிலருக்கு 1 வருஷம் அந்த மாதிரி கூட நடக்கும். ஒரு சில பேர் ராகு தசை ராகு புத்தி நடக்குதுன்னா 3 வருஷம் நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கூட நடக்கும். ஏன்னா மெயின் பார்த்தீங்கன்னா அந்தரநாதன் நம்ம அதிகமாக ரொம்ப வந்து பார்க்கறதே கிடையாது. இது ஏன் பார்க்குறோம் அந்தரநாதன் பார்க்குறோன்னா அந்த கோச்சார சந்திரன் போகும்போது மட்டும்தான் அந்தரநாதன் பார்ப்போம். ஆனால் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பேருக்கு மட்டும்தான். ஏன் சார் அந்தரநாதுக்கு வழிபாடு கொடுக்க மாட்டேங்குன்னு கேள்வி வரலாம். அந்தரநாதன் ஏன்னா அது வந்து 2 மாதம் 3 மாதம் கழிச்சு டக்குன்னு மாறிடும். அது மாறிடும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, 3 மாதம் கழிச்சு போவீங்க. ஸோ நீங்கள் 3 மாதம் கழிச்சு போகும்போது இந்த அந்தரநாதன் மாறிட்டாங்கன்னா போகிற கோயில் வேலை செய்யாது. ஸோ அதெல்லாம் வர இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஓகே ரைட், நம்ம அடுத்து போகலாம். இப்போ சார் இதுக்கு அடுத்து பாருங்கப்ப சந்திரன் ஆடியில் வேற என்ன சார் சொல்லலாம் சார்? இப்போ நான் வந்து ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து அவர் வந்து பாருங்க பணம் கொடுப்பாரா பணம் கொடுக்க மாட்டாரா? நான் வந்து ஒருத்தரை பார்த்து எனக்கு வந்து பாருங்க கடன் கிடைக்குமா கிடைக்காதா? பேங்க்ல லோன் அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நான் வந்து ஒரு அந்த வீடு இடமாற்றம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஸோ இந்த சந்திரன் எல்லாத்துக்குமே பதிலுக்கு கொடுக்க ஒரே யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் மட்டும்தான். அவரை விட ஒரு கிரகம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. சந்திரன் அவரை விட ஒரு அற்புதமான ஒரு டூல் மாதிரி சொல்லுவார். எங்கள் சக்தி ஜோதர் சாமிஜி ஐயா சொல்லுவார், சந்திரன் தான் எல்லாமே ஒரு டூல் மாதிரி அப்படின்னுவார். நான் அவருடைய ப்ரோக்ராம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஐயா சொல்கிறது ஒவ்வொன்றும் பாயிண்ட்ஸாக வந்து எடுக்க சின்ன நோட் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சந்திரன் நாடின்றது எனக்கு எப்படி வந்ததுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? எனக்கு நான் பிறந்த கிழமை திங்கக்கிழமை. என்னுடைய லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தான். நான் பிறந்ததுக்கு காரணமே யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா மெயின் சொன்ன பார்த்தீங்களா, தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன். இதில் மெயினாக பிராணன் எனக்கு யாருன்னா சந்திரன் தான். எனக்கு எல்லாமே எனக்கு டோட்டலாக சந்திரன் தான். கிட்டத்தட்ட சந்திரன் என்ன சொல்றது, சந்திரன் தான் சுற்றிக்கிட்டே இருப்பாரா பயணத்தை. ஏன்னா சந்திரன் வந்து ஒரு வீட்டில் பாருங்க 2.25 நாள் இருப்பார். அப்போ சுற்றிக்கிட்டே இருக்காரா? 3 வயசுலேருந்து இன்னைக்கு வயசு வரைக்கும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ சந்திரன் எனக்கு எப்படி வேலை செய்கிறாரு பாருங்க. சுற்றிக்கிட்டே இருப்பேன். ட்ரெயின் ட்ராவலு, பஸ்ஸு, வண்டியில் போடுறது, அங்கே போடுறது, சுற்றிக்கிட்டே இருப்பேன். அந்த சந்திரன் என்னை வந்து எப்படி இயக்குறாருன்னு சொல்கிறேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஜோதிடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. அதெல்லாம் சும்மாங்க. ஜோதிடம் தான் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கு.
ஜோதிடம் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறது. அதுதான் உண்மை. சில பேர் வந்து ஜோதிடத்தை நம்ம தேர்ந்தெடுத்தனால தான் இன்னைக்கு பேர் போகலாம். உங்களை பிடிச்சி போய் தான் ஜோதிடம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கு. நம்ம ஜோதிடன்றது ஒரு அந்த இது வழிகாட்டி மட்டும் தான். நம்மளாம் ஒன்றும் சாதாரணமான ஆளுங்க தான். எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. மாயா மந்திரம் ஓம் காளிசும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே கிரகம் என்ன சொல்லுதோ அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை, ரியல் ஃபேக்டாக தான். சில பேர் என்ன பண்ணுவோம், படிகாரத்துக்காக 10,000 கொண்டா 15,000 கொண்டா அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு ஜோசியரும் நான் வந்து குறை சொல்லவும் மாட்டேன். அது தப்பு. ஏன்னா நம்மளும் ஒரு ஜோசியர். ஒரு ஜோசியர் இன்னொரு ஜோசியரை வந்து குறை சொல்லக்கூடாது. இது மிகப்பெரிய தப்பு. இது மிகப்பெரிய தப்பு. ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடரை குறை சொல்லக்கூடாது. நாளைக்கு வந்து என்னையும் யாராவது குறை சொல்லலாம் இல்லையா, இவருக்கு பேச தெரியல அப்படி சொல்லலாம் இல்லையா, அது தப்பு. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பேசுறாங்க, அதை வந்து அவங்களுடைய இது. நாம யாருமே குறை சொல்லக்கூடாது. இதுதான் உண்மை. ஏன்னா நமக்கு மேல இப்போ நான் தப்பா பேசினாலும் தப்பா வந்து யாருக்காவது வந்து வழிகாட்டினாலும் எனக்கு மேல இருக்கக்கூடிய பிரபஞ்சம் கடவுளோ என்ன தண்டிக்கலாம். அதுதான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த 3 வருஷமா ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கூட பாத்தீங்கன்னா பரிகாரத்துக்காக பணம் வாங்கினது கிடையாதுங்க. ஓப்பனா எத்தனை பேர் லைவ் பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பரிகாரம் என்ற பெயர்ல ஒரு பைசா கூட நான் வாங்கினது கிடையாது. என்னுடைய ஃபீஸ் வந்து வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா மட்டும்தான். அதுதான் என்னுடைய ஃபீஸ். அதை தாண்டி நீங்கள் 10 பைசா கூட நீங்கள் போட தேவையில்லை. என்கிட்ட நீங்கள் ஃபோன் அப்பாயின்மெண்ட் பார்க்கணுன்னா இந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள், மேற்கொண்ட நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் எனக்கு தாராளமாக சந்தேகமாக இருக்குது சார் அப்படின்னா என்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் சந்தேகம் கேட்டுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் நீங்கள் சந்தேகம் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஜாதகம் பார்க்கணும்னா மறுபடியும் நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் பார்க்கணும். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டானதை மட்டும் கேளுங்க. சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் வந்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இவர் வந்து பாருங்க உண்மையை சொல்கிறாரா இல்லை கண்டுபிடி சொல்லிடலாம். ஆனால் நாளைக்கு பிரச்சனை உங்களுக்கு தான். அதாவது எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, என்ன சொல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்காது. கரெக்டாக காட்டி ஊற்றுறோம். மாந்தியை கரெக்டாக காட்டி ஊற்றுறாரு. மாந்தியை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக குடிக்க ஊற்றுறாரு. இன்னைக்கு இப்போ நீங்கள் வந்து பாருங்க, அப்போ எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா மெயினாக வந்து பாருங்க, அப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னம் கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா? இப்போ நீங்கள் வந்து பாருங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல மெயினாக பாருங்க ரிஷப ராசி ரிஷப லக்னம் கட்டாயம் இருக்கும். இப்போ நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அதே மாதிரி பாருங்க. அப்போ கன்னி ராசி கன்னி லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம். அதே மாதிரி பாருங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம். இன்னைக்கு வந்து பாருங்க கோச்சார லக்னம் பாருங்க சிம்மத்தில் போயிட்டு இருக்கு. சிம்ம ராசி சிம்ம லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், மேஷ ராசி மேஷ லக்னம். இதுல ராசி நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம். கிருத்திகை உத்திரம் உத்திராடம். அவர் வந்து பாருங்க பூரத்துல போயிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாருங்க பூரம் பூரம் பூராடம் பரணி பூரம் பூராடம். இதுல நட்சத்திரத்துல யாராவது கட்டாயம் இருப்பீங்க. அதே மாதிரி பாருங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க, மேக்சிமம் பார்த்து வேலைக்கிழமையில பிறந்தவங்க, செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல கட்டாயம் இருப்பீங்க. எத்தனை பேர் இருக்கீங்களோ நீங்களே பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அதை தாண்டி இருப்பீங்க, நான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இவங்க குறிப்பா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ பிரசனத்துல சொல்ல முடியாத விஷயமே இல்லை. அதுல இன்னைக்கு இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல பாதிப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மீன ராசி மீன லக்னத்துக்கு ஆட்டுக்கு கட்டாய பாதிப்பு இருக்குங்க. இன்னைக்கு இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் கடந்த ஒரு 3 மாசமா ஒரு மீன ராசியாலும் சரி மீன லக்னமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கோச்சாரத்துல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரே ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மீன ராசி மட்டும்தான். எத்தனை பேர் இருக்கீங்க கரெக்டா நீங்களே சொல்லுங்க. நீங்களே தாராளமா சொல்லுங்க. கரெக்டா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லுங்க. மீன ராசி மீன லக்னம். அதனால வந்து நீங்க உங்களுடைய சப்போர்ட் எதுவாக இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. நீ தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க சொல்றதை வச்சுதான் நம்ம மேற்கொண்டு நிறைய சொல்ல முடியும். அதே மாதிரி உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க,
வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க கட்டாயம் இருப்பீங்க. வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து மெயினாக பார்த்து இறந்தவங்க இருப்பாங்க. வெள்ளிக்கிழமையில இறந்தவங்களும் இருப்பாங்க. ஏன்னா வந்து சிம்ம லக்னத்துக்கு 10 சுக்கரன் இருக்காரு. ஸோ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை இறந்தவங்க இருப்பாங்க. லக்னத்தில் கேது உட்காந்துருக்கு. அப்போ வந்து பாருங்க அஸ்வினி மகம் மூலம், அஸ்வினி மகம் மூலம் இந்த இதுல வந்து நட்சத்திரமா கூட வரலாம், இதுல நட்சத்திரமா வரலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு அடுத்த கண்டென்ட் போகலாம். சந்திரநாடியை வச்சு வேற சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தாராளமாக சொல்கிறேன்.